அப்படின்னா என்ன, இங்கிலீஷ் பேசணும். ஜெயலலிதா வந்து நல்லா தான் இங்கிலீஷ் பேசுவாங்க. நான் ஒன்னு சொல்றேன், இங்கிலீஷ் பேசாத ஒரு ஆள் என்ன பண்ணாரு தெரியுமா? 1970 ஆட்சிக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை புத்தகமாக்குறாரு தமிழ்ல. யாரு? தலைவர் கலைஞர். எந்த அப்ப வந்து படித்த முதல்வர்கள் இருந்தாங்க. எவனுக்கு தோணுச்சு இந்தியால? எவனுக்கு தோணுச்சு 1970 கம்ப்யூட்டர்னு ஒண்ணு இருந்துச்சுன்னே எனக்கு அந்த ஆளோட இதை படிச்சவனதான் தெரியுது. அது மட்டும் இல்ல, அந்த தமிழ்நாடு பாடநூல் கழகத்தை அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இங்க கிடையாது. அதை ஆரம்பித்ததும் இல்லாமல் கம்ப்யூட்டர்னு ஒரு சப்ஜெக்டையும் கொண்டு வர்றாரு. இப்ப 1970. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? செமிகண்டக்டர் வருது. அதுவும் இவர் தான் முதல் முறையாக இந்தியாவில கொண்டு வராரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? +2ல கம்ப்யூட்டர் குரூப்னு ஒரு விஷயத்தையே இவர் தான் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? தகவல் தொழில்நுட்பத்துக்குன்னு ஒரு கொள்கையை தமிழ்நாட்டிலேயே முதல்ல உருவாக்குற முதல்வர், இந்தியாவிலேயே முதல்ல உருவாக்குற முதல்வர் ஒரு படிக்காத முதல்வர். இவன் என்ன பண்றான்? அதுல படிச்சு, அந்த கம்ப்யூட்டர் புக்ல படிச்சு, அந்த +2ல அந்த கம்ப்யூட்டர், அந்த படிக்காத முதல்வர் வந்து +2ல ஆரம்பிச்ச கம்ப்யூட்டர் குரூப்ல கம்ப்யூட்டர் எடுத்து அவர் உருவாக்கின பிஇ காலேஜ்ல முதல் தலைமுறை பட்டதாரிக்கு இலவசம் அறிவிச்சார்ல, அதுல போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு அவர் கட்டி கொடுத்தாருல ஐடி பார்க்கு, அதுல போய் கம்ப்யூட்டர் நொட்டிட்டு அவன் சொல்றான்